வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி 65வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே, முற்றிலும் தவறாகவே அமைந்துவிட்டது. அதே மாதிரி டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் 1 மணியை தவிர மற்ற 6 மணி 8 மணி குழுக்களுக்கு 1, 2 எண்கள் சரியாக வந்திருந்தது நண்பர்களே. அதுவும் குறிப்பாக 6 மணி ப்ரிடிக்ஷனுக்கு வந்து நான் கொடுத்திருந்த எண்கள் 4Dக்கு எல்லா நம்பருமே எடுத்திருந்தும் அது பாக்ஸ் வடிவத்தில் வந்துவிட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய ப்ரிடிக்ஷனுக்குள் செல்வதற்கு முன்பு இன்று ஒரு முக்கியமான 2 விஷயங்களை உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. அது என்னன்னா, முதல் விஷயம், இது கேரளா லாட்டரி ஸ்டார்ட் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இதே ஆகஸ்ட் 13ஆம் தேதிகளில் வெற்றி பெற்ற எண்களின் தொகுப்பு நண்பர்களே. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 878ன்னு விளையாண்டுருந்தாங்களா, அந்த 878க்கு இங்க 78 இருக்கு நண்பர்களே. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை விட்டு விடுவோம். ஆனால் 78 பிசி எண்கள் சரியாக வந்திருக்கு. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எண்கள் உள்ளன நண்பர்களே. அதில் வந்து இந்த 78 வந்திருக்கு, அதை விட்டு விடுவோம். ஆனால் இன்று டியர் லாட்டரிக்கு 6 மணி ப்ரிடிக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணி குழுக்களுக்கு ரிசல்ட்டா வந்த நம்பர் பாருங்க 505 505. அந்த நம்பர் பாருங்க நண்பர்களே, இங்க அப்படியே இருக்கு. இதே 13ஆம் தேதி கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற எண்கள் தான் திரும்பவும் இதே 13ஆம் தேதியில் சரியாகவே மிக துல்லியமாக வந்திருக்கிறது நண்பர்களே. அதற்காகத்தான் நான் இது போன்ற தொகுப்பை தினசரி அப்லோடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் எத்தனை பேர் இதை கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. சரி, இது மட்டும்தான் வந்துருச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8 மணிக்கு ரிசல்ட் வந்து பாருங்க, 4D எண்கள் அப்படியே வந்திருக்கு நண்பர்களே. இதுலயே இருக்கு 4D. 8 மணிக்கு வந்து ரிசல்ட்டா வந்த நம்பர் பாருங்க, இந்த 4 நம்பரும் அப்படியே இருக்கும் ஒரு இடத்துல. 8 தான் பாருங்க, 68 13. இன்னைக்கு ரிசல்ட்டும் 8 மணிக்கு 68 13 தான் நண்பர்களே. இதை ஆச்சரியமான விஷயம் தான் நண்பர்களே. இதற்கு முன்பு 13ஆம் தேதிகளில் வெற்றி பெற்ற எண்கள் 4D எண்கள் அப்படியே வந்திருக்கு நண்பர்களே. இதை நம்பவே முடியவில்லை, ஆச்சரியமாக இருக்கிறது. இதே போன்று நான் இதற்கு முன்பு கூட ஒரு முறை சொல்லியிருப்பேன், கேரளா டியர் லாட்டரிக்கு வந்து 1 மணி 8 மணி அப்புறம் 6 மணி, இது மூன்றுக்குமே பிசி எண்கள் தொடர்ச்சியாக வந்திருந்ததையும் பார்க்க முடிந்தது நண்பர்களே. அதை நான் குறிப்பிட்டிருந்தேன். இதை எத்தனை பேர் நினைவில் வைத்திருந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த 6 மணிக்கு நான் மேம்போக்க திரும்பவும் இந்த ஒரு சார்ட்டை ஒரு தடவை பார்க்கும்போது இந்த 505ங்கிற நம்பரை பார்த்து விட்டேன் நண்பர்களே. அப்புறம் கடைசியா தான் சரி, இந்த 501ஆம் நம்பரை தவிர்த்து விட்டு இந்த ஒரு நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி 13 எண்களையும் 3Dக்கு வைத்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது நண்பர்களே. கடைசி நேரம் நண்பர்களே, என்னால் உங்களுக்கு எதையும் சொல்லவும் நேரம் இல்லை. கடைசி நேரத்தில் இந்த 813, அதாவது 3Dக்கு வந்து இந்த 813ஐ சரியாக பயன்படுத்தி இருந்தேன் நண்பர்களே. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுல 4D எண்களும் சரியாக வந்திருக்கிறது என்று. ஆனா இது எல்லா நாளுமே இந்த மாதிரி வருமானம்னு கேட்டீங்கன்னா வராது, ஒரு சில நாட்கள் வருகிறது நண்பர்களே. இதை நான் தினசரி அப்லோடு செய்வது வழக்கம்தான். இதை நாம் எப்படி இதை புரிந்து கொள்வது என்றால், ஏதாவது ஒரு போர்டு, ஒரு 3D 6 மணி ஆட்டத்திற்கோ 1 மணி ஆட்டத்திற்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடுத்தது வந்து இந்த 8 மணிக்கும் 6 மணி, இப்போ 1 மணிக்கு ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆயிருச்சுன்னா அடுத்த இருக்கிற 2 ஆட்டத்துல 2 ஆட்டத்துக்குமே இந்த எண்களை, அந்த வந்த நம்பரை மட்டும் தவிர்த்துட்டு மீதி இருக்கிற நம்பரை நீங்க பயன்படுத்திங்கன்னா நிச்சயமா வருவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு நண்பர்களே. நான் இதே முறை இதற்கு முன்பு ஒரு முறை பார்த்திருந்தேன். அதனால் சரி, இந்த நம்பரை 3Dக்கு நம்ம பயன்படுத்தி பார்த்தால் என்ன என்று தோன்றியது.
அது இல்லாத 8வது மாசம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த டைப்ல தான் இந்த நம்பர் விளையாண்டுருக்காங்க 8 மணிக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4Dயுமே மேட்ச் ஆயிருக்கு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்களே, இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது முக்கியமான விஷயம் நண்பர்களே. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் போஸ்டாக போடும் பகுதியில் இது தினசரி இந்த எண்களை போடுவது உண்டு. அதை பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏதேனும் ஒரு போர்டு ஒரு 3D நம்பர் வருதா, பிசி எண்கள் மேட்ச் ஆகி வந்ததுன்னா அடுத்த வர ஆட்டத்திற்கு இதில் உள்ள எண்களை பயன்படுத்தும் போது நிச்சயம் வருகிறது என்பதை 100% இன்று உண்மையாகி இருக்கிறது நண்பர்களே. எவரேனும் இதே முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இது விஷயம் நம்பர் 1. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயத்திற்கு போவோம். இப்போ இன்று வந்த 878 ரிசல்ட். இந்த இப்போ நான் சொல்ற போற விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே. ஒரு குறிப்பு கூட ஒரு மொபைல்லையே அதில் எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே. இது எப்படின்னா, இன்னைக்கு வந்து பாருங்க 878. இந்த 78ங்கிற நம்பரு எத்தனை நாள் 13 நாட்கள் இடைவெளியில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. நான் இப்பொழுதுதான் அதை பார்த்தேன். இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க 78 இருக்குங்களா, 778 இருக்கு, இங்க 878. இந்த இதுல இருந்து எண்ணிட்டே வாங்க. 13 நாள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்க பாருங்க நண்பர்களே, அதனுடைய வடிவம் இங்க 28 இருக்கு. இதுல இருந்து 13 நாள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரும். 28ல இருந்து, அதாவது விளையாடப்பட்ட நாளிலிருந்து 13வது நாள். அப்போ இங்க 78 இந்த இடத்துல பாருங்க 778. 78 வந்து 28ன்னு வந்திருக்கு. இங்க இருந்து ஒரு 13 நாள் தள்ளி பாருங்கள் நண்பர்களே. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 என்று. அப்போ இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 ஆட்டங்களுக்கு இடையில வந்து 13 நாட்களுக்கு பிறகு இந்த எண் வடிவம் வருகிறது நண்பர்களே. அதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து எத்தனை நாள் வருதுன்னு 1 இல்ல. ஆனா பெரும்பாலும் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அந்த இது வருது நண்பர்களே. 13 நாட்கள் இடைவெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும்போது 13ஆம் நாள் கழிச்சு பார்த்தோம்னா அநேகமா ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு இந்த 78ங்கிற வடிவத்தை வைத்து விளையாடலாம் நண்பர்களே. அதாவது 78ங்கும் போது 78ங்கிறது 28 23 73 78 இந்த 4 வடிவத்தில் இருக்கலாம் நண்பர்களே. 13வது நாள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்படியே சரியாவே வந்துட்டு இருந்திருக்கு. அது இப்போதான் நம்ம கண்களுக்கு படுகிறது. அடுத்ததாக வந்து இங்கேயும் ஒரு 78 இங்க இருக்கு. இதுல இருந்து எத்தனை நாள் வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்கேயும் பாருங்க 13 நாள் இடைவெளி. பாத்தீங்கன்னா இந்த 478ல இருந்து இந்த 78 வரலும் 13 நாள் இடைவெளியில வந்துட்டு இருந்தது நண்பர்களே. நாம் இதை முன்பே பார்த்திருந்தால் இன்றைய கணிப்பை சரியாக எடுத்திருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த 73ங்கிற வடிவத்தில் இருக்கிற எண்கள் வந்து திரும்ப திரும்ப பல முறை விளையாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நண்பர்களே. இங்க இருந்தே வருது நண்பர்களே. இங்க 478ல இருந்து இந்த இது வரலும் 13 நாட்கள் இடைவெளி விட்டு வருகிறது. அடுத்த 13வது நாள் வந்து ஆகஸ்ட் 26. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு இது சொல்லி இருந்திருப்பேன். இந்த 199, இந்த 99ங்கிற அந்த 3 நம்பருமே, அந்த 699 இந்த வடிவத்தில் இருக்கிற நம்பர் வந்து ஒரு 10 நாள் இடைவெளியில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருப்பேன்.
அந்த நாள் வந்து வர திங்கட்கிழமை வரும் நண்பர்களே. அன்று வந்து இந்த 199ங்கிற நம்பரை மையமா வச்சு 3Dக்கு ப்ளே செய்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது எல்லாம் ஒரு யூகம் தான் நண்பர்களே. இப்படி கூட விளையாடலாம். இதுவரை சரியாகவே 13 நாள் இடைவெளியில் வந்திருக்கிறது. நீங்களும் பாருங்கள். நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் எண்ணி பாருங்கள். வேறு என்ன சொல்வது, நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த ஒவ்வொரு எண்களுமே வந்து ஏதோ நம்பரு 935, 322, 348 இப்படி தேவையில்லாமல்லாம் வருவதில்லை. ஏதோ ஒரு கணக்கீடுகள் மறைந்திருக்கிறது நண்பர்களே. அது நமதுக்கு விளங்குவதில்லை. அதுதான் உண்மை. நம்மளால் அதில் 10% கூட நம்மளால் புரிந்து கொள்ள இயலாது. இருப்பினும் நம் பார்வைக்கு பட்டதை வைத்து விளையாடுவோம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நான் சொன்ன விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நாளைய ப்ரிடிக்ஷனுக்கு எங்கிருந்து எண்களை தேர்வு செய்வது என்று பார்ப்போம். இன்னைக்கு வந்து கடைசியா விளையாண்ட ஆட்டங்களை பார்க்கும்போது இந்த கடைசி ஆட்டங்கள் கடைசியா பார்த்தீங்கன்னா இங்க வந்து 878, 327 இது வந்து பார்த்தீங்கன்னா 22, 23 அல்லது 77, 78ங்கிற மாதிரி டைப்ல வந்திருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி ஆட்டத்துக்கு நம்ம எங்கேயுமே ரொம்ப தூரம்லாம் ஓட தேவையில்லை. கடந்த காலம் 2010, 24, 25, 26 இந்த பழைய பேட்டர்ன் எங்கேயும் போக தேவையில்லை. 2 வாரங்களிலேயே இந்த ஆட்டம் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த 23, 28, 73, 78 இந்த வடிவத்தில் உள்ள எண்கள் தொடர்ச்சியாக மிக மிக அதிகமாக விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் எங்கிருந்து தேர்வு செய்யலாம்னா பக்கத்திலேயே தான் இருக்கு பாருங்க. இங்க 878க்கு இங்க பாருங்க 28, 228 இருக்கு. இந்த நம்பரோட மேட்ச் ஆகுது நண்பர்களே. இந்த 78 பிசி எண்கள். அதுக்கு மேல பாருங்க 327க்கு இங்க 770 சரி இங்க 27 அப்படியே இருக்கு நண்பர்களே. 27, 28, 27, 78 இப்படிதான் பிசி எண்கள் வந்து கொண்டிருக்கிறதா. அடுத்த நம்பர் என்ன அதுக்கு கீழே இருக்குதுன்னு பார்த்தோமானால் இந்த 28 என்ன கொஞ்சம் ஜூம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த 27, 28 இங்கேயும் இதே மாதிரி டைப்ல இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க 82ன்னு இருக்கு நண்பர்களே. இந்த நம்பர் இது பாருங்க 82ன்னு இருக்கா. இதே மாதிரி இங்க வந்து 27, 78ன்னு இருக்கு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த 82ங்கிற நம்பரை நம்ம மையமா நாளைக்கு வச்சு பிசி எண்களை வைத்து விளையாடுவது சரியாக வரும் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. அதை வந்து நாம பிசிக்கு வந்து 82 பயன்படுத்துவதுதான் சரி. அடுத்து இந்த இடத்துல பாருங்க இந்த 27 அப்படி திரும்ப 78 அது கீழே பாருங்க இந்த 4 ஆட்டங்களை மட்டும் பாருங்க. இந்த நம்பர் இப்படி இந்த இடத்துல திரும்ப இருக்குது, இங்க இப்படி திரும்பி இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் நண்பர்களே. இங்க 8 இங்க 7ங்கும் போது 87, 82, 87 எல்லாம் ஒரே எண்கள் தான் நண்பர்களே. அப்போ நாளைக்கு நம்ம பிசி நம்பருக்கு வந்து பிசி நம்பரா வந்து 82, 87, 32, 37 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை என்று தான் தோன்றுகிறது. தைரியமாக பயன்படுத்தலாம் என்று தான் நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. நான் சொல்லும் விதம் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் நண்பர்களே. நீங்கள் பொறுமையாக நான் மார்க் செய்து காட்டிய இடத்தை பாருங்கள், உங்களுக்கு எளிதாக புரியும். சரி நண்பர்களே, நாளை பிசி எண்களாக இந்த 82, 87,
32, 37 வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. அடுத்தது வந்து நம்ம 4D 3Dக்கு என்ன நம்பரை யூஸ் பண்ணலாம்னா, அதுக்கு வாரப்பேட்டினில் ஏதாவது ஒரு முடிவு ஏ போர்டுக்கு இந்த இதில் வச்சு பார்க்கலாம் நண்பர்களே. நான் வேறு விதமாக பார்க்கும்போது ஒன்றும் தெளிவான முடிவுக்கு வரவில்லை. நீண்ட நேரம் ஏ போர்டுக்கு எந்த நம்பரை தேர்வு செய்வது என்பது கன்ஃபியூஷனாக இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக ஏதோ ஒரு நம்பரை தவறோ சரியோ ஒரு நம்பரை தெளிவாக எடுத்திருக்கிறேன் நண்பர்களே. இந்த ஏ போர்டுக்கு பாருங்கள் 4, 5. ஏ போர்டு 4னா அடுத்த நாள் 5. அதாவது வியாழக்கிழமை 4 ஏ போர்டு, வெள்ளிக்கிழமை 5. அடுத்தது வியாழக்கிழமை வந்து 6, 7. இங்கே வியாழக்கிழமை 7, இங்கே 8. இப்போ இங்கே 8 வரும்போது இங்கே 9 தானே வரணும். அதாவது 4, 5 அப்படி ஒவ்வொரு வருஷம் ஏறி தான் வந்திருக்கு நண்பர்களே. நமது நேரம் சரியாக நமக்கு நல்ல நேரமாக இருந்தால் நாளை ஒரு நாள் இதே போன்று விளையாடுவதற்கு வாய்ப்புகள் வரும் என்று நம்புவோம் நண்பர்களே. 4, 5, 6, 7, 7, 8, 8, 9. இப்படி பார்த்தாலும் 9 தான் வருது. இங்கே வார பேட்டர்னை மட்டும் வந்து பார்த்தோம்னா கூட 7, 8, 9. இப்போ ஏ போர்டுக்கு 9ஆம் நம்பரை மட்டும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு 9. ஒருவேளை நாம் உறுதியாக 9ஐ நம்பியே விளையாடும் போது நம்ம கெட்ட நேரம் வந்து இந்த மாதிரி 9க்கு பதிலாக 4 கூட வந்துடலாம் நண்பர்களே. அதனால 9க்கு முதல் வாய்ப்பையும் 2வது வாய்ப்பாக 4ஐ கூட பயன்படுத்தலாம். ஒன்றும் தவறு இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து டி போர்டு ஒரு பாக்கி இருக்கு. அந்த டி போர்டுக்கு இதில் பார்த்தோம்னா இங்கே டபுள் 9 ரிப்பீட் வந்திருக்கு நண்பர்களே. அதுக்கு பக்கத்திலே பாருங்க 3 ஆடி இருக்காங்க ஏ போர்டுக்கு. அதே மாதிரி இதுக்கு நேரம் இருக்கிற இந்த 9 கூட 3வது 9ஆ கூட வரலாம் நண்பர்களே. டி போர்டுக்கு 9. இப்போ ஏ போர்டு 9 தான். டி போர்டுக்கு இங்கே 3 வரிசையாக இருக்கிற காரணத்தினால வந்து இந்த இடத்துக்கும் ஒரு 3 9 வரலாம் என்றுதான் மனதிற்கு தோன்றுகிறது. அதே மாதிரி இது தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது 3வது 9ஐ பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அடுத்ததா வந்து வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது ஏதேனும் எண் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்பது. 4D 3, 9. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 87, அது 78. இன்று விளையாடப்பட்ட எண்ணான 878 வடிவத்தில் தான் இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க 7, 8, 7, 8. இந்த இடத்துல 8 பயன்படுத்தி கூட பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ டி போர்டை பொறுத்தவரை 8 அல்லது 9 தான் தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ 7, 8, 7, இங்க 8. இந்த இடத்துல ஒரு 8 போட்டோம்னா இந்த 3 எண்கள் 878ங்கிற டைப்புக்கு வந்துடும். சரி நண்பர்களே, இப்போ நான் எல்லா போர்டுக்கும் பார்த்துட்டேன் நம்பரு. இப்போ முழுசா அதை இணைச்சி பார்க்கலாம் நண்பர்களே. டி போர்டுக்கு இங்க பார்க்கும்போது 8ஐ பயன்படுத்தலாம். 8, 9. சரி 9ஐயும் 8, 9 ஏதோ ஒரு எண்ணை பயன்படுத்தலாம். அதாவது டி போர்டை பொறுத்த மட்டில் 9 அல்லது 8 இந்த 2 எண்களில் ஏதேனும் உங்களுக்கு பிடித்தாற்போல் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. அல்லது இல்லை 9இன் எதிரி எண்ணான 4ஐ கூட பயன்படுத்தி பார்க்கலாம். நான் ரொம்ப முக்கியமான நம்பரா எதை நினைக்கிறேன்னா 8. எதையும் ஒரு 2 எண்களும் 9, 8 இரண்டுமே முக்கியமாக தான் படுகிறது நண்பர்களே. நான் 9ஐயே பயன்படுத்தி இங்கு எழுதி காட்டுகிறேன். உங்களுக்கு எந்த நம்பர் சரியாக படுகிறதோ அதையே நீங்களும் பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே. நம்ம 4Dக்கு வந்து 99, 99
99 82 99 82 99 87 99 32 99 87 சாரி 37 இந்த 4 எண்களையும் நாளை சொர்ணக்கிழமை லாட்டரிக்கு போர்டு எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த டி போர்டு 9க்கு பதிலாக 8 கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் 3Dக்கு வந்து 982 987 932 937. அப்புறமா சிங்கிள் போர்டுகளுக்கு டி 9 அல்லது 8, ஏ போர்டு 9 அல்லது 4, பி 3 அல்லது 8, சி போர்டு 2 அல்லது 7. இதே எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யோகம்தான் நண்பர்களே. இது முழுக்க ஒரு அதிர்ஷ்ட தொடர்புடைய விளையாட்டு என்பதால் நமது அதிர்ஷ்டத்தை பொறுத்தே நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் உண்மை நண்பர்களே. நாம் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு எண்களை தேர்வு செய்வதை விட பேட்டர்னில் ஏதோ ஒரு முறையான எண்களை தேர்வு செய்து விளையாடுவதுதான் வழக்கம் நண்பர்களே. நான் கூட ஆரம்ப நாட்களில் விளையாடும் போது இந்த சார்ட் என்றால் என்ன தெரியாது, பேட்டர்ன் என்றால் எதுவுமே தெரியாது நண்பர்களே. நமக்கு மனசுக்கு பிடிச்ச நம்பர்கள் எல்லாம் போட்டு பார்த்தோம். தொடர்ச்சியாக 2-3 வருஷமா விளையாடும் போது ஒரு 3D கூட பாஸ் செய்ய முடியாமல் போனது நண்பர்களே. அதற்கு பிறகு வந்து இந்த சார்ட்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் பார்த்து ஏதாவது நம்மளால விளையாட முடியுமா என்று விளையாடுற சார்ட்டை பார்த்து விளையாண்ட பிறகுதான் ஏராளமான வெற்றி எண்களை தேர்வு செய்ய முடிந்தது. அதுதான் உண்மை நண்பர்களே. இங்கு காட்டப்படும் சார்ட்டில் உள்ள எண்கள் அனைத்திற்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நமக்கு தெரிந்தது சிறிதளவு தான், நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இதில் இருக்கும். இருந்தாலும் நமக்கு தெரிந்த எண்களான இந்த எண்ணை நாளை சொர்ணக்கிழமை லாட்டரிக்கு பயன்படுத்தி பார்ப்போம் நண்பர்களே. அதற்கு முன்பு அதே போன்று இந்த 13 நாட்கள் இடைவெளியில் வரும் அந்த 78ங்கிற நம்பரை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அது அநேகமாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி 199 அப்படிங்கிற நம்பர் வந்து திங்கட்கிழமை பாக்கியதாராவுக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் வீடியோ செய்ய இயலாத சூழ்நிலை அமைந்தால் கூட நீங்கள் நான் சொன்ன முறையில் பிரித்து எழுதி பாருங்கள் நண்பர்களே. நாளை வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.